Hi viewers, welcome back to our channel. நீங்கள் மருந்து பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய மருந்தை எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே மருந்து பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதில் மீதி இருக்கக்கூடிய மருந்தை வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மருந்து பாட்டிலையும் பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டிலை நாம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தான். ஸோ அந்த பாட்டிலை நம்ம எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ இருந்து 15 to 30 days வரைக்கும் தான் மேக்ஸிமம் அந்த மெடிசனோட லைஃப் டைம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த ஏர்டைட் போயிடும். ஸோ பாட்டிலுக்குள்ளே ஏர்ஃப்ளோ இருக்கிறதுனால அதுக்குள்ளே நிறைய ஜெர்ம்ஸ் போக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாக்டீரியா ஃபங்கி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால பாட்டில் அவ்வளோ விசிபிளாக ஒரு சில இடங்களில் நமக்கு தெரியாது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெடிசனோட காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு சில நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மெடிசனோட பவர் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலேயும் இந்த மெடிசன் நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மெடிசன் நாளாக ஒன்று திக்கனிங் ஆகும், அப்படி இல்லைன்னா செப்ரேஷன் ஆகும். ஸோ நமக்கு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய மருந்தை பார்த்தாலே தெரியும், அடியில் ஏதாவது கொஞ்சம் டார்க்காக கசடு மாதிரி தங்கியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் ஆகிருக்கும் பாட்டிலோட மூடியிலையோ பாட்டிலுக்குள்ளேயோ. ஸோ அதை பார்க்கும்போதே அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாட்டில் நம்ம கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அவசரத்தில் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா அது மூலிமா நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு டஸ்ட்டோ ஒரு பாக்டீரியாவோ உள்ளே ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மருந்தோட குவாலிட்டி அப்படியே டீக்ரேட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ அந்த மருந்து இதுக்கப்புறம் க்யூர் பண்ணாது, இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும்தான் கொண்டு வரும். ஸோ இந்த ரீசன் எல்லாமே நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மருந்து பாட்டில் வாங்குறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணுங்கள். பின்னாடி யூஸ் வித்தின் X days ஆஃப்டர் ஓப்பனிங் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த X days அப்படிங்கிறது ஒன்று 15 இருக்கும், இல்லை 13 இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுற டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருந்து மேக்ஸிமம் 30 days வரைக்கும் நீங்கள் அந்த மருந்தை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த மருந்தை நீங்கள் டிஸ்போஸ் தான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.